வணக்கம். இன்றைக்கி நம்ம உணவு சேனலில் பார்க்க போகிறது டேங்கி சிக்கன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கோழிக்கறி 350 கிராம், தனியாத்தூள் 2 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, தயிர் 1/2 கப்பு, உப்பு 1 தேக்கரண்டி, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, மஞ்சத்தூள் 1/4 இல்லாட்டினா 1/2 தேக்கரண்டி, எலுமிச்சம்பழம் மீடியம் சைஸு பாதி எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, எண்ணெய் 1 இல்லாட்டினா 2 தேக்கரண்டி, தக்காளி கெச்சப் 1/4 கப்பு, மல்லி இலை காம்போடு எடுத்துக்கோங்க, அதாவது தண்டோடு எடுத்துக்கோங்க, நல்ல மனம் கொடுக்கும். அது மேலே லாஸ்ட்டில் தூவி விடுறதுக்கு. இந்த தக்காளி கெச்சப்பு, மல்லி இலை, எண்ணெய் இது தவிர மிச்சம் இருக்கிற எல்லா பொருளையும் சிக்கனோட கிளறி ஒரு 30 நிமிஷம் ஊற விடுங்க. 30 நிமிஷம் ஊற வச்சு சமைச்சிங்கன்னா நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இல்லை டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் டைரெக்டாக சமைக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த ஊற வச்சுருக்கிற சிக்கன் அதில் வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நீங்கள் மூடி போட்டும் வேக விடலாம். மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே நல்லா மெதுன்னு வெந்துடும். கொஞ்சம் தண்ணி நல்லா சிக்கனில் விடும். சிக்கனில் விட்டு முக்கால்வாசி தண்ணி திருப்பி இழுத்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் தக்காளி கெச்சப்பை ஆட் பண்ணி விடணும். நீங்கள் போட்டிருக்க தக்காளி கெச்சப்போடு அடுப்பில் இருக்கிற சிக்கனோட நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடி பிடிக்காது. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். அப்போ நீங்கள் கிளறி வெட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா கொஞ்சம் ஆயிலும் ஊற்றுங்க. ஆனாலும் நீங்கள் அது கண்டிப்பாக அடி பிடிக்கும். ஏன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக அடி பிடிக்கும். நீங்கள் கிளறிகிட்டே இருக்கணும். இப்போ அந்த தண்ணியாக இருக்கிறது மொத்தம் கரைஞ்சிட்டு அது மொத்தம் ட்ரை ஆகிடும். சிக்கனோட நல்லா இழுத்துரும். அதோட டொமேட்டோ கெச்சப்பும் காரமும் சேர்ந்து சிக்கனுக்குள்ளே இழுக்கிறதுனால அப்புறம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பில் நீங்கள் இறக்கி விட்டுட்டு மேலே இந்த மல்லி இதில் மல்லி இலையை நீங்கள் காம்போடு தூவி போடலாம். அதோட மனம் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கி நல்லா ஒரு மனம் கொடுக்கும்.